ஓம் சக்தி. ஓடி ஓடி கால்கள் தேய்ந்து விட்டது. யோசித்தும் தேடியும் மனம் அலைந்தும் இப்போது என் மனம் வெறுத்தும் விட்டது என் வாழ்க்கையை நினைத்து. என்ன செய்தால் என் வாழ்க்கை நிம்மதியாக மாறும்? அனுதினமும் போராட்டமான வாழ்க்கையை பெற்று போராடி போராடி என் உடம்பில் தெம்பில்லாமல் போய்விட்டது. என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் என்று ஒரு சில நேரம் நான் நினைக்கிறேன். ஆனால் அதையும் நினைத்து வருந்துகிறேன். என்னுடைய கர்மவினை நான் பட்டு கொண்டிருக்கிறேன். என்னால் என் குடும்பமும் ஏன் அழிய வேண்டும் என்று நினைத்து திரும்பவும் போராட ஆரம்பிக்கிறேன். இப்படியே என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் என் நிலைமை மோசமாகிக் கொண்டுதான் போகிறது. விடியும் போது நம்பிக்கையோடு எழுந்திருக்கிறேன். இரவு படுக்கச் செல்லும் போது அந்த நம்பிக்கையை இழந்துதான் படுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. என் வாழ்வு எப்போது மாறும்? என் நிலை எப்போது சரியாகும்? என்னுடைய தடுமாற்றம் எப்போது நிற்கும்? நான் எப்போது நிலையாக என் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வேன்? என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்போது நான் சரியாகச் செய்வேன் என்பது போல பல கேள்விகளும் பல பிரச்சனைகளும் உன் மனதில் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. இளைப்பாறுவதற்கு உனக்கு நேரமில்லாமல் போய்விட்டது. அனுதினமும் ஏதாவது ஒன்றை பற்றி மனதில் போட்டு கலங்கிக் கொண்டேதான் இருக்கிறாய். நிம்மதி இல்லை, சரியான உறக்கம் இல்லை, சரியாக உணவு அருந்துவதும் இல்லை, பசிப்பதும் இல்லை, பசித்தால் சாப்பிடவும் முடியவில்லை, உறக்கமும் இல்லை, உறக்கம் வந்தால் உறங்கவும் முடியவில்லை. என் வாழ்வு இப்படி ஆகிவிட்டதே என்று நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே ஒழிய தீர்வுகள் எனக்கு கிடைப்பதாக இல்லையே தாயே என்று அனுதினமும் நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு தெரிகிறது தங்கமே. அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த பிரச்சனைகளை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறாய். தவறில்லை. ஆனால் நடக்கப் போவதை பற்றியும் யோசித்தால்தானே அதிலிருந்து மீண்டு உன்னால் வர முடியும். பிள்ளையே, நாளுக்கு நாள் உன் தலையில் பிரச்சனைகளை அதிகமாக கொட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒன்று போனால் ஒன்றில் நீ மாட்டிக்கொண்டு சீரழிவதை கண்களால் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உனக்காக வரவேண்டிய அத்தனையும் தடுத்து நிறுத்திவிட்டார்கள் பிள்ளையே. உன் வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல காரியம் அத்தனையும் தடுத்து நிறுத்திவிட்டார்கள் பிள்ளையே. உன் வீடு தேடி யார் வருவதாக இருந்தாலும் வழியிலேயே தடுத்து நிறுத்தி நல்ல காரியங்கள் நடக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை சேர வேண்டிய பதவிகளையும் பறித்து விட்டார்கள். உனக்கு வரவேண்டிய சுப காரியங்களையும் நிறுத்திவிட்டார்கள். இப்படி அத்தனை சக்திகளையும் அவர் கையில் ஏன் தாயே கொடுத்தீர்கள் என்று நீ கேட்கலாம். பிள்ளையே, அதை நான் கொடுக்கவில்லை, உன் குலதெய்வம் கொடுக்கவில்லை, உன்னுடைய கர்மா கொடுத்திருக்கிறது. இவன் வாழ்க்கையில் நீ ஆடிக்கொள் என்று உன் கர்மா அவன் கையில் உன் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது பிள்ளையே. அதை சாதகமாக்கிக் கொண்டுதான் ஆடிக்கொண்டிருக்கிறான் தங்கமே. இப்போது உன் கர்ம வினையை முழுமையாக அழித்து தீர வேண்டும் என்றுதான் நான் உன்னோடு சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன். விரைவில் அது நடந்தும் தீரும். புதிதான ஒரு பிரச்சனையை இன்று உனக்கு உன் எதிரி திருப்பி விட்டிருக்கிறான். அவன் வீட்டிற்கு வரும் மரண செய்தியை, மரண தூதர்களை உன் வீட்டிற்கு திருப்பிவிடும்படி அவன் நேற்று இரவு ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். சில நிமிடங்களில் உன் வீடு தேடி வரும் அந்த மரண தூதர்களுக்கு நீ ஒன்றே ஒன்று மட்டும் செய். உன் கைகளால் உன் வீட்டிற்கு வெளியே இருக்கும் சுவற்றில் 5 கரும்புள்ளிகளை வை என் தங்கமே. கரும்புள்ளி 5 நீ வைக்க வேண்டும். மரண தூதர்கள் வந்த வழியாக திரும்பி போய்விடுவார்கள்.
வழி மாறி வந்துவிட்டோம் என்ற உணர்வு அவர்களுக்குள் திரும்பி வந்து அவர்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு திரும்பி சென்று விடுவார்கள். இதை விளையாட்டுத்தனமாக நினைத்து தள்ளிவிட்டு போகாதே, அலட்சியத்தோடு தள்ளிவிட்டு போகாதே. ஆபத்தை தடுத்து நிறுத்தத்தான் இப்போது உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன். நாளுக்கு நாள் ஆபத்தை உனக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் உன் எதிரிகளை அழித்துவிட உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து கொள். ஓம் சக்தி. நன்றி.